அனைவருக்கும் வணக்கம். கரூர்ல 41 பேர் உயிரிழந்த அந்த சம்பவம் குறித்து இத்தனை நாளா பேசாதவங்க விஜய் அவர்கள் கரூருக்கு போறேன்னு சொன்ன அந்த நாள்ல இருந்து போய் பேசுனதுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா பாடின பாட்டே திரும்ப திரும்ப பாடிட்டு இருக்காங்க, கத்துறாங்க, கதறாங்க. கதறு கதறு நல்லா கதறு. இதுக்கு மேலே ஒரு விஷயமும் பண்ணுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ஸை கூப்பிடுங்கடா, அவங்க முன்னாடி வந்து பேசியே ஆகணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேடையை போடுங்கடா, ஏதாவது ஒன்று பேசணும். விஜய் வந்து அங்கே பேசிட்டாப்புல, நம்ம வந்து எதிர்த்து பேசலைன்னா அவ்வளோதான், மக்கள்லாம் நம்பிடுவாங்க. அதனால வந்து மேடையை போடுங்க, யாராவது கல்யாணம் ஆகணும்னா அவங்கள கூப்பிட்டுவாங்க, கல்யாணத்தை பண்ணி வச்சு அங்கே ஒரு மேடையை போட்டு பேசுவோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கதற ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் ஏகப்பட்ட பேருங்க, லிஸ்டே நீளுது. பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாளே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து விஜய் அவர்கள் பேசுறதை தாங்கிக்க முடியாம கதறல்ஸ் நடந்துகிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். இதுல ஒரு படிக்கு மேல போய் ராசா இருக்காரு பார்த்தீங்களா, விஜய் வாடா பாடம்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒருமையில பார்த்தீங்கன்னா அது என்ன பேசணுமோ வாயில என்ன வருதோ அதெல்லாம் பேசியிருக்காப்புல. அது வந்து பேசுனா சும்மா விட்டுருவாங்களா? தமிழக வெற்றி கழகம் சார்பாக வழக்கம் தொடரப்பட்டிருக்கிறது. இதில் யாரெல்லாம் பேசினாங்க, யாரெல்லாம் கதறினாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் முழுசாகவே நம்ம பார்த்துடலாம். கரூரில் 41 பேர் உயிரிழந்த அந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 8லேருந்து 10 மாதம் ஆகுதுன்னு வச்சுங்களேன். அந்த சம்பவம் நடக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா 1 மந்த்தாக வந்து ட்ரோல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்தது, திரும்பி அதை பற்றி யாருமே பேசலைங்க. இப்போ திரும்பவும் அதையே சொல்கிறாங்களே, ஏன் அப்படின்றது நமக்கு ஒரு கேள்வி எழுதான செய்கிறது. இதற்கு பின்னாடி பெரிய ஒரு அரசியல் இருக்குங்க. என்னன்னா இவங்க திரும்ப திரும்ப அதாவது விஜய் அவர்கள் மீது பழி போடுவதற்கே துணிகிறார்கள். நீ போயிட்டு நியாயஸ்த மாதிரி அந்த குடும்பங்கள்லாம் சந்தித்து அரசு பணியை கொடுத்துருவேன், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி எங்கள் மேலேயே பழி போடுவேன், நாங்கள் சும்மா விட்டுருவோமா, திரும்பியும் ட்ரோல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு அரசியலை பண்ணுறாங்களா அப்படின்னா இல்லைங்க. காலங்காலமாக இந்த திராவிடம் பண்ண அரசியல் பார்த்தீங்கன்னா இதுதாங்க. இதை வந்து மற்ற கட்சிகளும் சேர்ந்து தான் பண்ணுதுங்க. இதில் நம்ம இந்த சாட்டை துரைமுருகன், அப்புறம் அந்த ஏடிஎம்கே நம்ம ஜெயக்குமார், இவங்கெல்லாம் பேசுனது தாங்க நம்மளால் வந்து ஜீர்ணிக்கவே முடியல. என்னென்னா இவங்களும் திராவிடத்தோடு சேர்ந்து கதற ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு படிக்கு மேலே போய் ராசா இன்னும் உச்சகட்டமாக பேசியிருக்காப்புல. அவரை பற்றி தான் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். அவர் என்னென்ன சொன்னாரு, அதற்கு என்ன நம்ம பதில் தரப்போறோம் அப்படின்றதையும் முழுசாவே நம்ம பார்த்துடலாம். அதாவது இந்த திராவிடம் எங்கிருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு அப்படின்றது இந்த ஜென்சி பசங்களுக்கு தெரியவே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திராவிடத்தோட வரலாறை நிறைய விஷயங்களை சொன்னாங்க. அதில் ஒரே ஒரு சம்பவம் மட்டும் வந்து ஞாபகப்படுத்திக்கிறேங்க. அதாவது விவசாயிகளுக்கு இலவச பார்த்தீங்கன்னா கரண்ட் கொண்டு வந்தது கலைஞர் அப்படின்னு சொல்லி அண்ட புழு ஆகாச புழுவை புளியிட்டாரு. இதை காமராஜர் தாங்க அறிவித்தாரு. எம்ஜிஆர் தான் வந்து முழுசா வந்து விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா இலவச கரண்ட்னு கொண்டு வந்தாருங்க. இந்த புழுகள்லாம் புளிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த அரசாங்கத்தை பார்த்தா அரசாங்கம் மாதிரியே தெரியல. ஸ்டாலின் சார் உங்களுக்கு ஓய்வு கொடுத்தாச்சு, நீங்கள் கையால் செஞ்சதில் நான் காலால் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி எண்ணத்தை கிழிச்சு விட்ட. அதாவது ஸ்டாலின் சார் அறிவித்ததையே நீயும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்ட, நீ ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி எப்படி இந்த 2500 ரூபா பார்த்தீங்கன்னா மகளிருக்கு இலவச பயணம் இதெல்லாம் சுட்டி காட்டுறாரு. எண்ணத்தை கிழிச்சு விட்டேன்னு இந்த ராசா கேட்டார் பார்த்தீங்களா. ஹலோ, நீங்கள் பண்ணீங்க தெரியுமா இந்த லஞ்ச லாவணியங்கள், இதெல்லாம் வந்து ஒட்டு மொத்தமாக முடிக்கப்பட்டது. இப்போ லஞ்சம் கேட்டாவே இது வந்து விஜயோட ஆட்சி, நீங்கள் போய் சொல்லுங்கள், லஞ்சம் தர முடியாதுன்னு சொல்லுங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னார் பார்த்தீங்களா. இது நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. இன்னும் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அதெல்லாம் சொன்னோன்னு வச்சுங்களேன், எவ்வளோ டைம் எடுத்தாலும் பத்தாது. இந்த 50லேருந்து 60 நாட்களுக்குள்ளே அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது செந்தில் பாலாஜி வந்து ஓடி 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 போய் ஒளிஞ்சிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி பொய்யா பேசுகிற. அதாவது இப்போ இருக்க முதல்வர் வந்து நல்லவனே இல்லை, பேய் அரசாண்டால் பிணந்தின்னும் அரசு அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழக அரசை சொல்கிறாப்புலங்க. எப்படி பேய் அரசாண்டால் பிணந்தின்னும் அரசா? நீங்களே என்ன பண்ணீங்க அப்படின்றத இன்னும் சில விஷயங்களை பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வேற மாதிரி, அதாவது இவங்களுக்கு பதில் தரணும்ல, அந்த மாதிரி பேசிடலாம். அதாவது செந்தில் பாலாஜி மீது சட்டப்படி நீங்கள் வழக்கு பதிவு செய்தால் அதை நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் பொய் வழக்கு போட்டிங்கன்னா நாங்கள் எப்படி சந்திப்போம், இதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது. அதாவது தலைமுறைவாகிவிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பொய் வழக்கு போட்டிங்கன்னா நாங்கள் முன்ஜாமீன் வாங்குறதுக்கு தலைமுறைவாக தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு காரணம் சொல்கிறாங்க. இங்கே 9லேருந்து 11 பேர் வந்து சாட்சி சொல்லி தான் அங்கே வழக்கு போடப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் தான் செந்தில் பாலாஜியை தேடவும் ஆரம்பித்தாங்க. அப்புறம் ஏன் ஓடி ஒளிஞ்சாரு ராசா?
இதெல்லாம் வெளிப்படையாகவே மக்களுக்கு தெரியும் ராசா. நீங்கள் திரும்ப திரும்ப பேசினாலுமே, விஜய் மீது அவதூறு பரப்பினாலுமே, விஜய் அவர்கள் திரும்பவும் வந்து ஒரு 5 நிமிஷம் பேசினா அவங்க சோழி முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் திமுக ஒரு தீய சக்தின்னு சொல்கிற 24, 25 வயசுல என்ன பண்ணிட்டு இருந்த ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ, விஜய் ப்ரோ என்ன ப்ரோ அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த சொல்றாரு. இது எதுக்கு சொன்னாருன்னா, அதாவது 24, 25 வயசுல நீங்க குளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டேன்னு சொன்னீங்கல்ல, அந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்து 24, 25 வயசுல என்ன பண்ணார் தெரியுமா? அப்பதான் கல்யாணம் ஆகி 2, 3 மாசம் ஆகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் வந்து கலந்துக்கும் போது பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க தமிழ்நாட்டில். அப்போ வந்து முரசொலி மாறல இருந்து பார்த்தீங்கன்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வரைக்கும் கைது செய்யப்பட்டாங்க, போய் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அப்போ முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை அடின்னு அடிச்சிருக்காங்க. அப்போ வந்து தமிழ்நாட்டில் முதல்வராக இருந்தவர் யாருன்னா கருணாநிதி. அப்போ இந்த கருணாநிதி போய் ஸ்டாலினை சந்திச்சாராம். இவங்க எல்லாத்தையும் சந்திச்சுட்டு, அதாவது முக்கியமான பார்த்தீங்கன்னா அன்பழகன், முரசொலி மாறன், அதுக்கப்புறம் ஆற்காடு பாலு, இவங்களெல்லாம் சந்திச்சுட்டு போய் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சாராம். அப்போ வந்து அவர் ஃபுல் ஹேண்ட் போட்டிருந்தாராம். ஃபுல் ஹேண்ட் போட்டிருக்கும் போது ஒரு கேட்டாராம், பார்த்தீங்கன்னா போலீஸ்லாம் உங்களை அடிச்சாங்களாப்பா அப்படின்னு கேட்கும் பொழுது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்தியாவின் ஜனநாயகத்தை காப்பது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி யாரும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்து 24, 25 வயசுல சொன்னாராம். இதுதாங்க முக்கியமான பாயிண்ட்டு. அதாவது ஃபுல் ஹேண்டு போட்டு போனாராம். எப்போ அடிப்பாங்கன்னு சொல்லி தெரிஞ்சே ஃபுல் ஹேண்ட் போட்டு போனாரா? இப்போ வந்து சட்டையை கிழிச்சிட்டு போனது பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா எல்லா சம்பவங்களுமே, அதாவது கரூரில் நடந்த சம்பவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு போய் மலர் வளை வச்சது, இந்த மாதிரி சம்பவங்களுக்கெல்லாம் எப்படி பிளான் பண்ணீங்களோ அதே மாதிரி அப்பையும் உள்கை சட்டை போட்டுக்கிட்டு நீங்கள் போய் அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் நீங்கள் கலந்துட்டீங்க. அதுக்கப்புறம் தான் இந்த சம்பவம் நடந்ததுன்னு சொல்ல வராரா ஆராசா அப்படின்ற ஒரு கேள்வி மேலே தானே செய்கிறது. இதில் சொல்கிறாரு, 24 வயசுலேயே எங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்காக போராடியவர், அப்படிதான் அந்த திராவிடத்தை வளர்த்தாரு, அவர் நீ கொத்து பரோட்டா போட்டாருன்ற சிஎம் சாருன்ற ஒன்று என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப உரிமையில் பேசினாருங்க. இதில் ஒரே ஒரு விஷயம்தான் நம்ம ஆரம்பத்திலே சொல்லிட்டோம். அதாவது திராவிடத்தை வளர்ப்பதற்கு பார்த்தீங்கன்னா இவங்க போட்ட பிளான் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ எப்படி கரூரில் நடந்த ஒரு சம்பவத்திற்கு அப்படியே புரட்டி போட்ட மாதிரி திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்திலிருந்து, அதாவது அண்ணா பெரியார் இருக்கும்போது கூட பிரச்சனை இல்லைங்க, இந்த கலைஞர் வந்தார் பார்த்தீங்களா, முதலமைச்சர் சேர்ல அமர்ந்தார் பார்த்தீங்களா, அப்போ இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம்தான், காமராஜ் அவர்களை பற்றி எரும மாடுக்கு சமமானவர், எரும மாடு முகம் கொண்டவர், கலர் கொண்டவர்லாம் பேசினவர் தான் இந்த கருணாநிதி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த முதல்வர் சேர்லேயே வந்து, அதாவது காமராஜர் உட்காந்த முதல்வர் சேர்லேயே விஜய் அவர்கள் உட்காந்துருக்காருன்னு சொல்லி ஆராசம் பேசினார். அவரையே கொச்சப்படுத்தின இந்த கருணாநிதியே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரம்பரையாக வந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதி, இவங்கெல்லாம் அதையே ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த அமைச்சரும் அதையே ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த ஆராசா இதைத்தான் சொல்ல வராரா? ஏங்க இதுக்கு பின்னாடி இவ்வளோ வரலாறு இருக்குதுங்க. நீங்கள் காமராஜரை பற்றி கொச்சப்படுத்தவே இல்லை, அதாவது உங்கள் தலைவர் கருணாநிதி அவர்கள், அதுக்கப்புறம் வந்து ஸ்டாலின் அவர்கள் கொச்சப்படுத்தவே இல்லை. நீங்களாம் மகா நடிகன். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவர்களை கொச்சப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவதூறு பரப்பி, இன்னொரு விஷயம், ஜெயலலிதா அம்மையாரை மயிரை பிடிச்சி இழுத்தது, சேலையை பிடிச்சி இழுத்தது, எம்ஜிஆர் வந்து அதை கொண்டு போகும்போது காரில் கீழே தள்ளி விட்டதுலாம் யாருங்க? ஹிஸ்ட்ரி பேசணும்னு வச்சுக்க பெருசாக போகும் ஆராசா. அதனால் வந்து விஜய் அவர்களை குறித்து நீங்கள் என்ன தான் அவதூறு பரப்புனாலுமே அது அந்த காலத்தில் மீடியா இல்லை. இப்போலாம் வந்து நீங்கள் தும்முனாலுமே வெளியே வரும். பழசி நாங்கள் எடுத்து கிண்டி கிளறி பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இதில் வந்து நீங்கள் விஜய்க்கு சம்பவம் பண்ணுற நினச்சிட்டு உங்களுக்கே நீங்கள் சம்பவம் பண்ணிக்கிறீங்க. அது தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வரலாறுலாம் சொல்லி ஆராசா என்ன சொல்ல வராரு? அதாவது நாங்களாம் இப்படி தான் இந்த திராவிடத்தை வந்து வளர்த்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தோன்னு சொல்ல வர போகிறீங்களா? அதுதாங்க இல்லை. அதாவது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்து 24, 25 வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலுக்கு போனவர். அதாவது வந்து பார்த்திங்கன்னா கலைஞருடன் சேர்ந்து மக்களுக்காக குரல் கொடுத்தவர். அப்படி இருந்தவரை நீ சிஎம் சார்லாம் கூப்பிட்ற, ஒன்று என்னன்னு கூப்பிட்றது, வாயில் ஏதாவது வந்துடும், நீ என்ன வேணும் பேசுவியாடா அப்படின்னு சொல்லி உரிமையில் இந்த தாங்க அடித்தார். இதே வார்த்தையை திரும்ப, அதாவது ஜென்சிக்கெல்லாம் சொன்னால் டிவிகே பசங்களாம் இப்படி தான் அப்படின்னு சொல்லிடுறது. உங்களை யாராவது மரியாதை குறைவா வாடா போடானோ, இல்லை ஆராசா வந்து இப்படி தான் பேசுகிறான், மோசமானவன், தப்பானவன் அப்படின்னு யாராவது எங்கேயாவது பதிவு பண்ணியிருக்காங்களா? இல்லவே இல்லை. அதாவது கரூர் நடந்த சம்பவங்களுக்கு
பார்த்தீங்கன்னா அவர் ஸ்டைலில், விஜய் ஸ்டைலில் எப்படி பேசணும் அப்படி தான் பேசியிருக்காரு. அதுவும் ஸ்டாலின் சார் அவர்களையும் ஸ்டாலின் சார் தானே சொன்னார். நீங்கள் வந்து அங்கிள்னு சொன்னப்போ கோவப்பட்டீங்களே, இப்போ சார்னு சொல்லாமல் என்ன சொல்கிறதுன்னு ஆராசா சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறாரு. 24 25 வயசில் லௌகீக வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்தவர், வசந்த காலமாக இருந்தது, அதெல்லாம் அனுபவிக்க வேண்டியவர் வந்து அனுபவிக்கவே இல்லை. ஆனால் நீ 24 25 வயசில் என்ன பண்ண, இப்போ என்ன பண்ணுறதுக்காக இந்த ஆட்சியில் வந்து இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிற, இதை ஆட்சியாக நடத்திட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாரு. ஐயா ராசா, நீ 24 25 வயசில் நாங்கள் ஆல்ரெடி சொன்னோம் பார்த்தீங்களா, நீங்கள் பிளான் பண்ணி என்னென்ன பண்ணுமோ பண்ணிவிட்டு அடுத்து வாரிசு அரசியலை உருவாக்குறதுக்காக பண்ண சம்பவங்களை இன்னமும் பண்ணிட்டு இருக்கீங்க. அதை தான் நம்ம ஆரம்பத்திலே சொல்லிட்டோம். இதை வந்து திரும்ப நீங்கள் சொன்னீங்கன்னா மக்கள் நம்பிடுவாங்களா? அதாவது விஜய் அவர்கள் வந்து 24 25 வயசில் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்குறீங்க தெரியுமா? என்ன பண்ணாரு பண்ணல அப்படின்றத விட இப்போ என்ன பண்ணாரு அப்படின்றது தான் இங்கே முக்கியம். அப்போ போராடினவங்க தான் இப்போ வந்து முதலமைச்சராக இருக்குன்ட்டு ஏதாவது இருக்கா? ஒன்றுமே புரியலையே ராசா அவர்களே. இவங்கெல்லாம் வந்து இத்தனை நாள் கட்சியில் வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி அவதூறு பரப்புறதுக்காகவே வச்சுருக்காங்கன்றது நல்லாவே தெரியுது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது சட்டசபையில் 40% சொன்னதுக்கப்புறம் எல்லாரும் ஓடிட்டாங்கன்னு ஒரு விஷயத்த சொன்னார் பார்த்தீங்களா. இதுக்கு வந்து ஆராசா என்ன சொல்கிறாருன்னா, அதாவது எதுக்கு பொய்யா புழுவுற, எந்த பார்ட்டி பண்ணுன்னு சொல்லுடா. அதாவது ஒன்றை லூசுன்றதா இல்லை வந்து கிறுக்கன்றதா இல்லை வந்து முட்டாள்னு சொல்கிறதான்னு எனக்கு புரியல. எந்த பார்ட்டி பண்ணுறது சொல்கிறா. இந்த பாரு, நீ வந்து எந்த பார்ட்டி பண்ணுறதுன்னு சொல்லாதனால உன்கிட்ட என்ன பேசுன்னு தெரியாமல் தான் வந்து அவங்க சட்டசபையிலேருந்து போனாங்க அப்படின்னு சொல்கிறாரு. யார் லூசுன்னு சொல்கிற, யார் முட்டாள்னு சொல்கிற? அதாவது ஜெயலலிதா அம்மையாரும் மதுவிலக்கு இந்த மாதிரி 40% சொன்னால் உடனே சட்டசபை விட்டு ஓடுவாங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. அப்போ ஓடுனங்க இது வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு வந்து நீங்கள் உரிமையில் பேசுகிறது மட்டும் இல்லாமல் முட்டாள்ன்றது கிறுக்கன்றது லூசுன்னு அப்படின்னு சொன்னால் ராசா இது நல்லா இருக்கா? இப்போ புரியுதுங்களா? இவங்க வந்து உணர்ச்சியை தூண்டி விட்டு, அதாவது ஆப்போசிட்டில் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து விஜய் அவர்கள் அடுத்ததாக ஏதாவது வார்த்தை விடுவாங்களான்னு பார்க்குறாங்க. ஏன்னா இவங்களுக்கு பழக்கமாக போச்சு, விஜய் அவர்கள் பேசுனா உடனே என்ன பண்ணுறது, அதை ட்ரோல் பண்ணுறது. இதுதாங்க வேலை. நம்ம ஆரம்பத்தில் சொன்ன பார்த்தீங்களா, காமராஜர் அவர்களை எந்தளவு கொச்சைப்படுத்தி அவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டாங்க. அதான் உண்மை. அதே மாதிரி இந்த மாதிரி உணர்ச்சிகளை தூண்டி விட்டு விஜய் அவர்களையும் பேச வைத்து, அமைச்சர் அவர்களையும் பேச வைத்து, நம்மளை போன்றவர்களையும் பேச வைத்து பார்த்தீங்கன்னா ட்ரோல் பண்ணுறதான் இவங்க வேலையே. ராசா அது அந்த காலம், இந்த காலத்தில் அது முடியாது. நீ பேசிக்கிட்டே இரு, சட்டம் பாயும், உனக்கு அதுவும் பதில் சொல்லணும். இதுக்கு மேலே ஒன்று இருக்குது தெரியுமா, மக்கள் பதில் சொல்லுவாங்க, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதை தான் திரும்ப திரும்ப விஜய் அவர்கள் சொல்கிறாரு, நானும் சொல்கிறேன். இதில் இறுதியாக ஒரு விஷயத்த சொன்னார். சொல்லட்டும் அப்படின்னே நம்மளும் கெடுதான் நினச்சிங்களேன். அதாவது நாகரிகமான இந்த சேரில் வந்து ஒரு நாதாரி கூட்டம் வந்து உட்காந்துருக்கிறது. அதாவது கலைஞர் உட்கார்ந்த இந்த சேரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆட்கள்லாம் உட்காந்துருக்குறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இவங்களை அப்புறப்படுத்துவதான் நம்ம வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் மக்கள் உங்களை அப்புறப்படுத்தி தூரமாக தூக்கி எரிஞ்சிட்டாங்களே, இன்னும் வந்து நீங்கள் டைலாக் மூலியமாக சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா மக்கள் நம்பிடுவாங்களா? இதில் நம்ம வந்து ஆராசாவை திட்ட போகிறதில்ல, எதுவும் பண்ண போகிறதில்ல. இது மக்கள் சக்தியை மகேசன் சக்தின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை காட்டிட்டாங்க. திரும்பவும் ஒரு விஷயத்தை வந்து நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். விஜய் அவர்கள் சொன்னார் பார்த்தீங்களா, அதாவது இந்த டிஎம்கே ஓட இன்னும் துரத்தி அடிங்கன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அதைத்தான் நம்ம செய்யணும். இதெல்லாம் இந்த காதில் வாங்கி இந்த காதில் அப்படியே விட்டுருணும். ஏன்னா நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இப்படி அவதூறு பரப்பி உணர்ச்சிகளை தூண்டுவது தான் இந்த திராவிடத்தின் வேலையே. அதை தான் இப்போ ராசா அவர்கள் செய்கிறார். இதற்கு முன்னாடி திருமாவளவன் அவர்கள் வச்சு இந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ராசாவை வந்து பண்ண வச்சுருக்காங்க. இதற்கு காரணம் என்னன்றதையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதில் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேல ஜெயக்குமார் பார்த்தீங்களா, முன்னாள் அமைச்சர், இவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து கரூருக்கு போகிறதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, அங்கே போய் அரசு பண்ணி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு, இதைத்தான் நம்ம எதிர்க்கிறோம். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து எல்லாத்துட்டையும் ஒரு கோடி கொடுத்துட்டிங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணி பொழைச்சிக்குவாங்கல்ல, இதை செஞ்சுட்டு போயிடலாமல்ல அப்படின்றாரு. ஏன் நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது செஞ்சுருக்கலாம்ல? நக்கல் பண்ணுறதுக்கு ஒரு வரைமுறை இருக்குது அப்படின்றது நீங்கள் ஆட்சி பண்ணும்போது மட்டும்தான் அதெல்லாம் கடைபிடிப்பீங்களா? அப்போ இந்த திராவிடம் கடைபிடிக்கல. ஆனால் ஜெயக்குமார் அவர்கள் சில விஷயங்களை கடைபிடிச்சார். ஆனால் இதில் கொஞ்சம் அப்படியே திராவிட வாடை அடிக்குதில்ல. நீங்கள் திராவிடம் இருந்தாலுமே திமுக வாடை அடிக்குதுன்னு சொல்ல வரேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனிதா ராதாகிருஷ்ணன், அதுக்கப்புறம் சிவசங்கர், ஆர்எஸ் பாரதி, இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா
ராசா என்ன பண்ணாரோ அதே விஷயங்களை தான் வெவ்வேறு இடங்களில் பேசினாங்கன்னு வச்சுங்களேன். இதில் ஆர்எஸ் பாரதி மட்டும் ஒரு படிக்கு மேலே போய் என்ன சொன்னார்னா, தமிழக வெற்றி கழகத்தில் குதிரை பேரம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது, நான் ஆளுநர்கிட்ட புகார் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அடங்கவே மாட்டீங்களாப்பா. அதாவது ப்ரூஃபோடு நீங்கள் போய் கொடுங்க, எல்லாம் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறான். ஆனால் அதை செய்கிறதே கிடையாது. அவதூறு பரப்புறத்தில் மும்பரமாக செயல்படுறது. இதில் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சாட்டை துரைமுருகன் இருக்காரு பார்த்தீங்களா, அதாவது டிஎம்கே சேர்ந்த சாட்டை துரைமுருகன். இல்லைப்பா ஒரு நாம் தமிழர் நீங்கள் தப்பாக சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. ஆனால் அவர் டிஎம்கே சேர்ந்தவர், அதை டிஎம்கேல தான் பயணிக்கிறாருன்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். தெரிலனா நிறைய பேர் வந்து கொஞ்சம் அவர் வீடியோ இப்போ போடுறதெல்லாம் பாருங்கள், நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். இல்லைனா நம்ம வீடியோ இப்போ இந்த வீடியோவை பாருங்களேன், ஒரு 2 நிமிஷம் பாருங்கள், தெரிஞ்சுக்கலாம். அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவங்க சொன்னதே தான் சொல்லியிருக்காரு. அப்போ திராவிட கழகத்தை சேர்ந்தவர் தானே. அதாவது அதை சொல்லிட்டு இன்னொரு விஷயம் சொல்கிறாரு. அதாவது கரூரில் 41 பேர் உயிரிழந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் இறங்கி ஓடினது யார்? திருப்பி வந்து ஏர்போர்ட்டில் இறங்கி ஓடினது யார்? இப்போ வந்து ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு கல்யாண நிகழ்ச்சி நடக்குது, அங்கே இது மாதிரி ஏதாவது 1-2 பேர் உயிரிழந்தாங்கன்னா விட்டுட்டு நம்ம ஓடுவோமா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாருங்க. ராசா, அது குடும்பம், நம்ம திருமண விழா, இது அரசியல் ராசா. அரசியலில் வந்து அங்கே என்ன பண்ணாங்கன்றது உனக்கு தெரியுமா? என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? நடந்த விஷயங்களுக்கு யார் காரணம், யார் பொறுப்பு இருக்க வேண்டும்? இப்போ வந்து தமிழக வெற்றி கழக அரசு வந்து இப்போது கரூரில் 6800 பாதுகாப்பு கொடுத்துருக்காங்களே, இந்த 400-500 போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு ஏதாவது நடந்து விடக்கூடும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து போக சொன்னது காவல்துறை அப்படின்னு சொல்லி சிபிஐ விசாரணை மேற்கொண்டதில் அதே காவல்துறை அதிகாரிகள் வந்து 3 பேர் வந்து வெவ்வேறு விதமாக வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் வந்து விஜய் அவர்கள் ஓடிவிட்டார். அதாவது அதுக்கப்புறம் ஒரு சொல்கிறாரு, செந்தில் பாலாஜி மீது பழிய போடுறாங்க. அப்போ இருந்த தமிழக அரசு, அதாவது முத்துவேல் கருணாநிதி அரசு மீது பழிய போட்டு ஓடினவர் யார் அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. சொல்லிவிட்டு அதாவது விஜய் அவர்கள் ஒரு ஓடுகாலிடா அப்படின்னு சொல்கிறார். அவரையும் ஓடுகாலி அவன் அப்படின்ற மாதிரி அவன் பண்ணுறாப்புல. இல்லை டேய் சாட்டை, நீ அடங்கவே மாட்டியா? ஏன்னா இதுக்கு முன்னாடியே அதாவது திராவிடத்தை ஒழிக்க தான் நாங்கள் வந்து நாம் தமிழர் கட்சியை ஆரம்பித்தோம், திராவிடத்திற்கு ஒரு மாற்றாக தான் வந்தேன்னு சொல்லிவிட்டு திராவிடத்தோட சேர்ந்து கூட்டடிக்கிறிய, உன்னை என்ன பண்ணலான்னு எனக்கு ஒன்றும் புரியல. நீ என்ன வேணால் பேசிட்டு போ, ஏன்னா அவங்க பேசுனது தானே நீயும் பேசுகிற. ஆனால் திரும்ப இருக்கிற உரிமையில் பேசுகிற, அதான் ஒன்றுமே புரியல. ஏன்னா கேடுகட்ட ஒன்று சேர்ந்தா நீயும் கேடுகட்டவன் தானே, அதான் அடிக்கடி நீயும் சொல்லியிருக்கிற. சரி, இதெல்லாம் வந்து விட்டுறலாம். இதில் வந்து பாருங்கள் மக்களே, எல்லாரும் என்ன நடந்தது, இப்போ என்ன நடந்து கொண்டு இருக்கிறது, இவர்களெல்லாம் என்ன பேசுகிறாங்க அப்படின்றதையும் தயவு செய்து இங்கே உற்று நோக்குங்கள். இந்த மாதிரி அரசியல் தான் அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை நேர்மையுடன் நியாயத்துடன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் விஜய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கும் வந்து உண்மையான விஷயங்களை கொண்டு வருவதற்கு உறுதுணையாக இருக்கும். நன்றி.